given p square minus 3p plus 2. இங்கே p square minus 4. We have to find LCM. தமிழில் மீ போ மா. LCM கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இருபடி சமன்பாடு. ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா, சைடில் எழுதி காமிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். அப்போ இங்கே ப்ளஸில் இருக்குன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும் அல்லது ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஆர் அதர்வைஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே வந்து மிடில் மைனஸ் இருக்குதுனால ரெண்டுமே மைனஸ். சி 1 2 இஸ் 2, மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடுது. ரெண்டையும் ஆட் பண்ணால் -3 வந்துடுது. பாருங்கள், பெருக்குனா 2 வரணும், கூட்டுனா -3 வரணும். இப்போ பெருக்குனா +2 வரணும்னா ரெண்டுமே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் ப்ளஸ் வரும் அல்லது மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ் வரும். அப்போ ரெண்டுமே ப்ளஸ் வரணும் அல்லது ரெண்டுமே மைனஸ் வரணும். இங்கே மிடில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸ். ஓ 2 2, பெருக்குனா 2 வருது, கூட்டுனா 2 ஒரே சைன், கூட்டி அதே அடையாளம் போடணும். 1 2 கூட்டினா 3, அதே அடையாளம்னா மைனஸ். அப்போ இது வந்து இதை எப்படி எழுதலாம்? p - 1 அடுத்தது p - 2ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்னா p ஸ்கொயர் -2 ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்? p - 1 p - 2 அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். இது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால a + b இன்ட்டு a - b தான் ஃபார்முலா. a ஸ்கொயர் - b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. அப்போ இது என்ன ஆயிரும்? p + 2 இன்ட்டு p - 2ன்னு வந்துடும். சி இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது LCM, லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ இங்கே என்னெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்ப்போம். தேர்ஃபோர் LCM அல்லது மீ போ மா எதனால் ஈக்குவல் டு p - 1. முதல்ல காமனாக இருக்கிறத எழுதுவோம். p - 2 அங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். மிச்சம் இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும், மிச்சம் இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும். இது 1 மைனஸு 1 ப்ளஸ்ஸு. அப்போ நம்மளோட ஆன்சர் p - 2 p - 1 p + 2. இதுதான் இந்த சம்மில் தேவையான ஆன்சர்.